அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி சனிக்கிழமை காலையில் நம்ம விரதத்துடைய 5வது நாள். நம்ம விரதம் நல்லபடியாக தொடங்கியாச்சு. இன்றைக்கி பார்த்திங்கன்னா காலையில் எந்திரிச்சதுமே கொஞ்சம் நேரமாக தான் லேட்டாக தான் எந்திரிச்சேன். ஏன்னா பசங்களுக்கு லீவ் அப்படின்றதுனால கொஞ்சம் நேரம் அப்படி படுத்தாச்சு. அதுக்கப்புறமா எந்திரிச்சு என்னுடைய வேலைகள் எல்லாத்தையும் ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன். அதே மாதிரி முன்னாடி நாள் செஞ்சு வைக்கக்கூடிய வேலைகளை கூட செய்யலை. ஏன்னா அடுத்த நாள் லீவ் அப்படின்றதுனால கொஞ்சம் பொறுமையாகவே செய்யலாமே அப்படின்ற மாதிரி செஞ்சிட்டேன். ஏன்னா நம்மளுடைய உடம்புக்கும் ரெஸ்ட்டு கண்டிப்பாக அவசியமானது இல்லைங்களா? அதனால் நேரம் கிடைக்கும்போது அதையும் நம்ம யூஸ் பண்ணிக்கணுன்றதுனால என்ன பண்ணேன்னா கொஞ்சம் எல்லாமே பொறுமையாக தான் இன்றைக்கி செய்ய ஆரம்பித்தேன். முன்னாடி நாள் நைட்டுமே ரொம்ப பெருசாக எந்த வேலையும் செஞ்சுட்டு படுக்கலை. அதுக்கப்புறமா இன்னொரு விஷயம், தம்பியோடைய பிறந்த நாளுக்கு வாழ்த்து சொல்லியிருந்த எல்லா சகோதரிகளுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. உங்களுடைய எல்லாருடைய வாழ்த்துக்களும் என்னுடைய குழந்தைய நல்ல மேன்மைப்படுத்தும் அப்படின்றத நான் நம்புகிறேன். ரொம்ப நன்றி உங்களுடைய எல்லாருடைய வாழ்த்துக்களுக்கும். இந்த பதிவில் நான் ஒரு பயனுள்ள பதிவாக இருக்கணும் அப்படின்றதுக்காக இந்த பதிவை நான் நேற்றே கொடுக்கணும் அப்படின்னு நினச்சேன். ஆனால் என்னால் கொடுக்க முடியல. சொந்தக்காரங்கள்லாம் கொஞ்சம் வந்திருந்த தொட்டு என்னால் வீடியோ வாய்ஸ் ரெக்கார்ட் கொடுக்க முடியல. மற்றபடி வீடியோலாம் ரெடி பண்ணி வச்சுட்டேன். வாய்ஸ் ரெக்கார்ட் கொடுக்கறதுக்கான டைம் இல்லாமல் போயிடுச்சு. அதனால தான் இந்த பதிவு கொஞ்சம் தாமதமாக கொடுக்குறேன். இப்போது பங்குனி உத்திரத்தன்னைக்கு நம்ம இந்த பங்குனி உத்திரத்தில் விரதம் இருந்தால் என்னென்ன பலன் இருக்குது அப்படின்ற பற்றி நான் இந்த பதிவில் சொல்லியிருக்கேன். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கண்டிப்பாக இந்த பதிவு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த பங்குனி உத்திரம்ன்றது பார்த்திங்கன்னா ரொம்ப சிறப்பானது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பங்குனி உத்திர விரதன்றது முக்கியமாக யார் யாருக்கு இருக்கலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, கல்யாணம் ஆகாதவங்க, வரன் கிடைக்காமல் இருக்கிறவங்க, அவங்களுக்காகவும் குழந்தை பாக்கியத்துக்காகவும் இந்த பங்குனி உத்திர விரதத்தை இருக்கலாம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப சிறப்பானது இந்த 2 விஷயத்துக்காகவும். ஏன்னா பங்குனி உத்திரத்தில் தெய்வங்களுக்காக திருமணம் நடந்திருக்குது. அதனால் இந்த பங்குனி உத்திரம்ன்றது ரொம்ப ரொம்ப சிறப்பானது. இந்த நாளில் நம்ம தெய்வத்தை வேண்டி விரதம் இருந்தோன்னா தெய்வத்துடைய அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும். அவ்வளோ சிறப்பு வாய்ந்த இந்த பங்குனி உத்திரம். இந்த பங்குனி உத்திரம் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, பௌர்ணமி திதியும் உத்திர நட்சத்திரமும், இந்த 2 நட்சத்திரமும் சேர்ந்து வரக்கூடியது தான் இந்த பங்குனி உத்திரம். அதனால் இந்த நாள் பார்த்திங்கனாக்கா முருகனுக்கும் தேவயானைக்கும் மனம் செய்த நாள். அதே போல் சிவபெருமானும் பார்வதி தாயாருக்கும் மனம் நடந்த நாள். அதே போல் ராமர் கல்யாணம், இந்த மாதிரி தெய்வங்களுக்கு கல்யாணம் நடந்த இந்த நாள் அவ்வளோ ஒரு சிறப்பானது. இதில் கல்யாணம் ஆகாதவங்களுக்கும் சரி, அதே போல் குழந்தை பாக்கியம் வேணுன்றவங்களுக்கும் இந்த பங்குனி உத்திர விரதம் இருக்கிறதுன்றது ரொம்ப நல்லதுன்னு சொல்கிறாங்க. அதனால் உங்களில் யாராவது விரதம், இப்போ நான் 48 நாள் விரதம் இருக்க தொட்டு நான் அந்த நாளுமே விரதம் தான். விரதம் இல்லாதவங்க யாராவது தொடங்கணும்னு நினைக்கிறவங்க, இவங்கெல்லாம் இந்த பங்குனி உத்திர நாளில் உங்களுடைய விரதத்தை ஸ்டார்ட் பண்ணுங்கள். இல்லை பங்குனி உத்திரத்துலேருந்து எத்தனை நாள் இருக்கணும், 7 நாள் இருக்கணுமா, இல்லை தொடர்ந்து இருக்கணுமா, 48 நாள், 21 நாள், அப்படிலாம் எதுவுமே கிடையாது. பங்குனி உத்திரம் அப்படின்றது ஒரே ஒரு நாள் மட்டும்தான். உங்களுடைய விருப்பம் அன்னிலேருந்து நீங்கள் 48 நாள் விரதம் தொடங்குறீங்க அப்படின்னா தொடங்கலாம். 21 நாள் விரதத்தை தொடங்குறீங்க அப்படின்னா அதையும் தொடங்கலாம். அது மாதிரி இது நம்மளோட விருப்பம் தானே கண்டி. பங்குனி உத்திர விரதம் அப்படின்றது பார்த்திங்கன்னா அன்றைக்கி ஒரே நாள் மட்டும்தான். இந்த பங்குனி உத்திர விரதம் எப்போ தொடங்குது அப்படின்றது பார்த்திங்கன்னா 1ஆம் தேதி, ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதி நம்மளுக்கு இந்த பங்குனி உத்திரம் இருக்குது. அதனால் அந்த நாளில் நீங்கள் பங்குனி உத்திர விரதத்தை இருக்கலாம். அதே போல் இது வெறும் கல்யாணத்துக்கும் அதை குழந்தை பாக்கத்துக்கும் மட்டும்னா கண்டிப்பாக கிடையாது. பொது விரதமாகவும் இதை எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வாழ்க்கையில் நிறைய விஷயம் தடைப்பட்டு இருக்கிறதுக்கோ, இல்லை இருந்தும் சில விஷயங்களை நம்மளால் முழுமையாக அனுபவிக்க முடியாது, கிடைக்காத மாதிரி இருக்கிறது, அந்த மாதிரியான கஷ்டத்தில் இருக்கிறவங்களுக்கும் இந்த பங்குனி உத்திர விரதம் ரொம்ப சிறப்பானது அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் இந்த நாளில் காலையிலையும் சரி மாலையிலே, இப்போ நாங்கள் நான் 48 நாள் விரதம் இருக்கிறேன் அப்படின்னாக்கா நான் காலையிலையும் சாயங்காலமும் பூஜை பண்ணுவேன். அதுபோல் தான் இந்த பங்குனி உத்திரத்தன்னைக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலையில் சாயங்காலம் 2 வேளையும் கட்டாயம் பூஜை பண்ணணும். இந்த பூஜையை முடிச்சுட்டு கோயிலில் நம்ம பூஜை பண்ணணும். அதாவது இப்போ காலையில் நீங்கள் வீட்டில் பூஜை பண்ணுறீங்க அப்படின்னா பூஜையை வீட்டில் பண்ணிவிடுங்க. அதுக்கடுத்து சாயங்காலம் கோயிலுக்கு போக முடிஞ்சால் போங்க. அப்படி இல்லை காலையில் கோயிலுக்கு போயிட்டு வந்துடுங்க, ஈவினிங் வீட்டில் பூஜை பண்ணுங்கள். இல்லை 2 வேளையும் வீட்டில் பூஜை பண்ணிவிட்டு என்னால் கோயிலுக்கு போக முடியும் அப்படின்னா கண்டிப்பாக அதுவும் செய்யுங்க. அதுக்கடுத்து முக்கியமான ஒன்று அந்த நாளில் அன்னதானம் செய்கிறது. இப்போ நம்ம ஒரு சிலர் 3 வேளை விரதம் இருப்பாங்க. காலையில், நைட்டு, மத்தியானம் 3 வேளை சாப்பிடாமல் இருக்கிறாங்க அப்படின்னாக்கா அந்த 3 வேளை சாப்பாடை ஒருத்தருக்கு தானமாக கொடுக்கலாம்.
கொடுக்கலாம். இந்த தானம் வந்து மனிதர்களுக்காக மட்டும் கிடையாது. அது வந்து நம்ம எப்படியாப்பட்ட தானமாக வேணாலும் இருக்கலாம். அது வந்து உங்களால் முடிஞ்சது எப்படி இருக்கோ அந்த மாதிரியான தானத்தை செய்கிறது அப்படின்றதும் நல்லதுன்னு சொல்லுவாங்க. இதில் ஏதாவது உங்களுக்கு முடிஞ்ச விஷயத்த கண்டிப்பாக நீங்கள் செய்யுங்க. அதுக்கப்புறமா அதே போல் பங்குனி உத்திரத்துக்கு வந்து சிறப்பான தலங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பங்குனி உத்திரத்துக்கு சிறப்பான தலம் பார்த்திங்கன்னா திருப்பரங்குன்றமும் திருவிடைக்கழி, இந்த 2 இடத்துலையும் வந்து ரொம்ப சிறப்பு இந்த பங்குனி உத்திரத்துக்குன்னு சொல்லுவாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா திருவிடைக்கழியில் வந்து தெய்வ யானையும் முருகப்பெருமானை வேண்டி தவம் இருந்த இடம் பார்த்திங்கன்னா திருவிடைக்கழி. அதே போல் முருகப்பெருமான் வந்து சிவபெருமானுக்கு பூஜை செய்த இடம் பார்த்திங்கன்னா இந்த திருவிடைக்கழி. திருப்பரங்குன்றத்தோடைய சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முருகப்பெருமானுக்கும் தேவயானைக்கும் திருமணம் நடந்த இடம்னு பார்த்தீங்கன்னா அது திருப்பரங்குன்றம். இந்த திருமணத்துக்கு முருகப்பெருமானுடைய திருமணத்தில் இன்னொரு சிறப்பும் இருக்குது. இந்த சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா தெய்வத்துடைய திருமணத்திற்கு முதல் ஒரு மனுஷனுக்கு பத்திரிக்கை வைக்கிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு புராண கதை இருக்குது. அந்த மனிதர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முசுகுந்த சக்கரவர்த்தி அப்படின்னு சொல்லிட்டு, அவருக்கு முகம் பார்த்திங்கன்னா குரங்கு மாதிரி தான் இருக்குமா. திருப்பரங்குன்றத்தில் வந்து அந்த முசுகுந்த சக்கரவர்த்தியோடைய சிலையும் இருக்கான். நிறைய பேர் வந்து அதை வந்து ஆஞ்சநேயர் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிப்பாங்க. ஆனால் வந்து அந்த சிலை வந்து பார்த்திங்கன்னா அந்த முசுகுந்த சக்கரவர்த்தி. எதனால் இவருக்கு வந்து அந்த பத்திரிக்கை வச்சாங்க அப்படின்றத பார்த்திங்கன்னா அவர் இருந்த விரதங்கள் தான் அதுக்கு வந்து காரணம். அவ்வளவு உண்மையாக சதா சர்வ காலமும் இறைவனுடைய நினைவாலேயே வந்து அவர் வந்து விரதம் இருந்து விரதத்து மூலியமாக தெய்வங்களுடைய மனசில் இடம் பிடிச்சவர் அப்படின்ற ஒரு சிறப்பு வந்து இவருக்கு இருக்குது. அதே போல் வந்து நிறைய கோயில்களை நிறுவின சிறப்பும் வந்து இந்த முசுகுந்த சக்கரவர்த்திக்கு இருக்குதுன்னு சொல்லுவாங்க. அந்தளவுக்கு ரொம்பவே வந்து சக்தி வாய்ந்தது தான் இந்த விரதங்கள்லாம் பார்த்திங்கன்னா. எந்தெந்த விரதம் அப்படின்னு பார்த்திங்கன்னா பங்குனி உத்திர விரதம், அதே போல் சஷ்டி விரதம், அதே போல் வந்து தைப்பூச விரதம், 48 நாள் விரதம், இந்த மாதிரி முருகப்பெருமானுக்காகவும் மற்ற தெய்வங்களுக்காகவும் இருக்கக்கூடிய ஒவ்வொரு விரதத்துக்கும் அவ்வளவு பலன்களும் நன்மைகளும் இருக்குது. ஒரு விரதத்தை இருந்து ஒரு மனுஷன் வந்து இப்படி ஒரு சாதனையை பண்ணியிருக்கிறாரு அப்படின்னா அது எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்கள். இதுக்கு வந்து சும்மா நான் வந்து சாப்பிடாமல் இருந்துட்டா அது பேர் விரதமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையவே கிடையாது. சதா சர்வ காலமும் இறைவனுடைய நினைவில் இருந்து அவரை பற்றிய சிந்தனை செஞ்சு நம்ம வந்து முழு மனசோட விரதத்தை இருக்கணும். இப்போது காலையில் சாயங்காலம் பூஜை பண்ணுறோம். கோயிலுக்கு போக முடிகிறவங்க கோயிலில் போய் பூஜை பண்ணுங்கள். ஆனால் பங்குனி உத்திரத்தன்னைக்கு கட்டாயம் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. திருக்கல்யாணம் நடந்துச்சுன்னா அந்த திருக்கல்யாணத்தில் கலந்துக்கோங்க. உங்களால் முடிஞ்ச ஒரு விஷயத்தை வந்து அந்த திருக்கல்யாணத்தில் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா நீங்கள் தனிப்பட்ட முறையில் ஏதாவது ஒரு தானத்தையோ ஏதாவது ஒரு விஷயத்தை வந்து செய்யறதுக்கு பண்ணுங்கள். அப்படி நம்ம இருக்கக்கூடிய விரதம் தான் வந்து முழுமையான விரதம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. புராண கதைகளில் சொல்லக்கூடிய விஷயங்கள் வந்து நடந்த விஷயங்களை தான் நமக்கு வந்து நாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக புத்தக வடிவில் வந்து நமக்கு இன்றைக்கி இருக்குது. அதில் நீங்கள் எடுத்து படிக்கும்போது இத்தனை சிறப்புகள் வந்து அந்த பங்குனி உத்திரத்துக்கும் சரி விரதங்களுக்கும் வந்து இருக்கிறதா வந்து சொல்லப்படுது. இது எதுவுமே வந்து மூட நம்பிக்கையாக பார்க்கப்படுறது கிடையாது. இதெல்லாம் வந்து நடந்த ஒரு விஷயத்தை தான் நம்ம இன்றைக்கி வந்து செஞ்சுட்டு வரோம். இது விரதம் இருக்கிறோம் அப்படின்னா பங்குனி உத்திரத்தன்னைக்கு நம்ம அறுபடை வீடோடைய திருப்புகழை பாடுறது அப்படின்றது வந்து ரொம்ப ரொம்ப சிறப்பு. அந்த மாதிரி அதுக்கடுத்தும் இன்னொரு ஒன்று வந்து குமரஸ்தவம். அதுவுமே வந்து பங்குனி உத்திரத்தன்னைக்கு குமரஸ்தபமும் அறுபடை வீடு திருப்புகழும் படிக்கிறது அப்படின்றது பார்த்திங்கன்னா அவ்வளவு ஒரு சிறப்புன்னு சொல்லுவாங்க. ஏன் இந்த திருப்புகழ்கள்லாம் பார்த்திங்கன்னா பொதுவாகவே திருப்புகழ் படிக்கிறோம் அப்படின்னாவே அந்த திருப்புகழ் வந்து நமக்கு வந்து ஒரு தேடுதலை வந்து நமக்குள்ளே துவங்கி வைக்கும்னு சொல்லுவாங்க. என்ன மாதிரி தேடுதல் பார்த்திங்கன்னா நமக்கு லைஃப்பில் வந்து கண்டிப்பாக நம்ம ஏதோ ஒரு விஷயத்தை செய்யறதுக்காக தான் இப்போ வந்திருப்போம். அந்த இடத்த நம்மளை அடையக்கூடிய வழியை காட்டக்கூடிய ஒரு ஆன்மீக வழின்னு பார்த்திங்கன்னா அது திருப்புகழ்ன்னு தான் சொல்லுவேன். அந்த அளவுக்கு வந்து திருப்புகழ் வந்து எல்லா விஷயங்களுமே இருக்குது. அதில் எந்தெந்த விஷயங்கள் வந்து உங்களுக்கு நடக்கலை நீங்கள் நினைக்கிறீங்களோ அந்தந்த விஷயத்துக்கெல்லாம் திருப்புகழ் இருக்குது. அந்த திருப்புகழை வந்து மனமுருங்கி முருகப்பெருமானை நினச்சி அந்த திருப்புகழை நீங்கள் பாடுறீங்க அப்படின்னா அந்த விஷயம் கட்டாயம் உங்களுக்கு நடக்கும். ஏன்னா இது வந்து ஒருத்தர் வந்து அவருடைய முழு பக்தினால் உருவான ஒரு விஷயம் இந்த திருப்புகழ் அப்படின்றது. அதனால் அந்த திருப்புகழுக்கு வந்து அவ்வளவு ஒரு சக்தி இருக்குது. அதே போல் பாம்பன் சுவாமிகள் அருளிய குமாரஸ்தவம் அதுக்குமே வந்து அந்த அளவுக்கு வந்து சக்தி இருக்குது. இதை வந்து நம்ம விரத நாட்களில் வந்து இந்த மாதிரியான புத்தகங்களை படித்து தெய்வத்தோடைய சிந்தனையோடவே அந்த நாளை நம்ம கழிக்கும்போது தான் நாம் இருக்கக்கூடிய விரதம் வந்து முழுமையடை.
அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து பங்குனி உத்திரத்தன்னைக்கு விரதம் இருக்கீங்க அப்படின்னா, அன்னைக்கு ஒரு நாள் விரதம் இருக்க போகிறீங்க அப்படின்றவங்களுக்காக சொல்கிறேன். பங்குனி உத்திரத்தன்னைக்கு முருகப்பெருமானுடைய சிலையை வச்சுருந்தீங்க அப்படின்னாக்கா, சந்தன காப்பு அணிவிச்சு, அதாவது நான் இப்போ வீட்டில் வந்து சிலை வச்சுருக்கேன். அந்த சிலைக்கு பார்த்தீங்கன்னா, சந்தனத்தை வந்து முழுமையாக தடவி சந்தனத்தினாலேயே அவருக்கு அலங்காரம் பண்ணிவிட்டு, செவ்வரளி கிடைக்கும் அப்படின்னா செவ்வரளியால் அவருக்கு மாலை கட்டி போடலாம். இல்லை சிகப்பு கலரில் இருக்கக்கூடிய பூக்களை போடலாம். இல்லை உங்களுக்கு எந்த மலர் இருக்கோ அந்த பூவை வச்சு அவருக்கு அலங்காரம் பண்ணிவிடுங்க. நெய்வேத்தியமாக பார்த்தீங்கன்னா சக்கரை பொங்கல் செஞ்சு வச்சு வழிபாடு செய்யலாம். அப்புறமா அதே நாளில் வந்து திருப்புகழ் படிக்கிறது, அதே போல் சிவபெருமானுடைய பாடல்கள் பாடுறது, அடுத்து ரொம்ப முக்கியமாக அபிராமி அந்தாதி, இந்த 3 விஷயத்தையும் நம்ம அந்த நாளில் வந்து கட்டாயம் செஞ்சோம் அப்படின்னா மிகப்பெரிய நல்ல பலன்களை கிடைக்கும். நம்மளுடைய வேண்டுதல் வந்து முழுமையாக தெய்வத்துக்கிட்ட அடையும் அப்படின்றது வந்து ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை. அதனால் இந்த 3 இந்த சந்தன காப்பும் சரி, முடிகிறவங்க இந்த கடையில் விற்கக்கூடிய சந்தனத்தை வந்து யூஸ் பண்ணாதீங்க. வீட்டில் வந்து உங்களுக்கு சந்தனக்கட்டை இருக்குன்னா கண்டிப்பாக அதை வாங்கி இழைச்சி அதை வச்சு நீங்கள் வந்து முருகப்பெருமானுக்கு வந்து சந்தன காப்பு அலங்காரம் பண்ணலாம். அப்படி இல்லைன்ற பட்சத்தில் நீங்கள் இருக்கிறத வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் நார்மலாகவே கூட இல்லாட்டி பண்ணிக்கோங்க. ஃபோட்டோ இருக்கிறவங்க அழகாக ஃபோட்டோக்கு வந்து செவ்வரை மாலை போட்டு சக்கரை பொங்கலை செஞ்சு வச்சு இந்த திருப்புகழ், சிவபெருமானுடைய பாடல், அடுத்து அபிராமி அந்தாதி, இந்த 3 விஷயத்தையும் கட்டாயம் செஞ்சு வழிபாடை வந்து நிறைவு பண்ணிக்கோங்க. விரதம் வந்து அன்றைக்கி ஒரு நாள் இருக்கிறவங்களுக்காக நான் இதை சொல்லியிருக்கேன். அன்னையிலேருந்து விரதம் ஸ்டார்ட் பண்ணுறவங்க உங்களோட விருப்பம் எப்படி அப்படின்றத பார்த்து நீங்கள் செஞ்சுக்கோங்க. பங்குனி உத்திரத்தன்னைக்கு நம்ம வீட்டில் வழிபாடு இப்படி தான் செய்யணும். இப்போ ஒரு நாள் விரதம் இருக்க போகிறவங்க பார்த்திங்கன்னா காலையில் 6லேருந்து 7:30 மணிக்குள்ளவே உங்களுடைய பூஜையை ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. பூஜையை பண்ணி விரதத்தை ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா அன்றைக்கி சாயங்காலம் வரைக்குமே வந்து நீங்கள் விரதம் இருந்து வழிபாடு பண்ணலாம். இல்லை நான் இன்னும் ஒரு வேளை தான் இருக்க போகிறேன் அப்படின்றவங்க உங்களுடைய ஹெல்த்துக்கு ஏற்ற மாதிரியான விரதத்தை நீங்கள் எடுத்துக்கோங்க. மற்றபடி அந்த நாளில் வந்து நம்ம இந்த விஷயங்களை செய்கிறதுன்றது வந்து ரொம்ப சிறப்பு. கோயிலில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானுக்கும் இந்த மாதிரியான விஷயங்களை தான் செய்வாங்க. அந்த நாளில் உங்களால் கோயிலுக்கு போக முடிஞ்சிச்சின்னா கண்டிப்பாக கோயிலுக்கும் போயிட்டு வாங்க. போயிட்டு வர்றது அப்படின்றது வந்து நிச்சயமாக ஒரு நல்ல விஷயம் தான் சொல்லுவேன். ஏன்னா சில கோயில்கள்லாம் பார்த்திங்கன்னா திருக்கல்யாணமே செய்வாங்க. அந்த திருக்கல்யாணத்தில் விரதம் இருக்கிறவங்க கலந்துக்கோங்க. இது போல் தான் பங்குனி உத்திரத்தன்னைக்கு நம்ம செய்ய வேண்டிய விஷயங்கள்லாம். இது விருப்பம் இருக்கிறவங்க இந்த பங்குனி உத்திர விரதத்தை இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. அதுக்கடுத்து தான் நம்ம கமெண்ட்ஸில் வந்து சில சிஸ்டர்ஸ் வந்து ஒரு டவுட் கேட்டிருந்தாங்க. அதை பற்றி அப்படியே நான் சொல்லிடுறேன். தர்னிஷ் 28 அப்படின்னு நினைக்கிறேன் அந்த ஐடி நேமு. அவங்க கேட்டிருந்தது பார்த்திங்கன்னா, பங்குனி உத்திரத்தன்னைக்கு நான் வந்து விரதம் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அப்படியே இந்த 48 நாள் விரதத்தை தொடங்கலாமா அப்படின்னு கேட்டிருந்தீங்க. கண்டிப்பாக தொடங்கலாம். நீங்கள் பங்குனி உத்திரத்துலேருந்து முதல் 3 நாள், அதாவது பங்குனி உத்திரத்துலேருந்து 3 நாள் வந்து மிளகு விரதம் இருக்கிறதா சொல்லியிருந்தீங்க. மிளகு விரதம் இருந்துட்டு அதுக்கப்புறம் அப்படியே வந்து 48 நாள் வந்து விரதம் இருக்கலாமா அப்படின்னு கேட்டிருந்தீங்க. கண்டிப்பாக விரதத்தை தொடங்கிறதுக்கு ஒரு நல்ல நாள் வந்து பங்குனி உத்திரம். அதனால் நீங்கள் அந்த நாளில் வந்து விரதத்தை தொடங்கலாம். இது மிளகு விரதம் இருக்கிறது அப்படின்றது பார்த்திங்கன்னா கொஞ்சம் கடுமையான விரதம்னு சொல்லி தான் நான் சொல்லுவேன். ஏன்னா வந்து 3 வேளையுமே வந்து சாப்பாடே எடுக்க மாட்டாங்க. முதல் நாள் வந்து 1 மிளகு, 2வது நாள் 2 மிளகு, 3வது நாள் 3 மிளகு, அப்படி தான் நான் கேள்விப்பட்டிருக்கேன். இந்த விரதம் நான் இருந்தது கிடையாது. நான் கேள்விப்பட்டதை நான் உங்கள்கிட்ட கேட்குறேன். அந்த மாதிரி நீங்கள் இருக்க போகிறீங்களா? அதுக்கு வந்து ஹெல்த் வந்து கரெக்டாக இருக்கா அப்படின்றத பார்த்துக்கோங்க. பார்த்துக்கிட்டு விரதத்தை எடுங்க. விரதத்தில் வந்து நிறைய வழிகள் இருக்குது. ரொம்பவும் நம்மளை கஷ்டப்படுத்தி நம்ம உடம்பு பாதித்து விரதம் எடுக்காதீங்க. உங்களுடைய உடம்பு சப்போர்ட் பண்ணும், உங்களால் முடியும் அப்படின்ற பட்சத்தில் எடுங்க. நான் வந்து அதை தடை சொல்லலை. அதே போல் இந்த 48 நாள் விரதன்றதை வந்து கரெக்டாக எடுங்க. ஏன்னா இந்த 3 நாளே பார்த்திங்கன்னா நீங்கள் மிளகு விரதம் இருக்க போகிறீங்கன்றீங்க. அதுக்கப்புறமா எடுக்க போகிறது வந்து ஒரு வேளை இருக்கிறதா அப்படின்றத பார்த்து எப்படின்றத உங்களுடைய உடம்பை சார்ந்து இந்த விரதத்தை கடைப்பிடிங்க. ஏன்னா நம்ம ஒரு விஷயம் வந்து 48 நாள் செய்ய போகிறோம் அப்படின்னா அந்த 48 நாளும் கரெக்டாக வந்து அந்த 48வது நாள் வரைக்கும் நம்ம உடம்பு வந்து நல்லா ஒத்துழைப்பு தந்தால் தான் இருக்க முடியும். அது நடுவில் வந்து நமக்கு உடம்பு ஒத்துழைக்கல அப்படின்னா அந்த விரதம் வந்து தடைப்படுற மாதிரி ஆகிடும். அதுக்காக தான் சொல்ல வரேன். அதனால் 48 நாளும் உங்களால் நல்லபடியாக விரதத்தை இருக்க முடியணும் அப்படின்ட்டு நான் முருகப்பெருமானை வேண்டிக்கிறேன்.
அதனால் உங்களுடைய உடம்பை சார்ந்து உங்களால் எப்படி இருந்தால் உங்கள் உடம்புக்கு ஓகே அப்படின்றத பார்த்து விரதத்தை எடுத்துக்கோங்க. அதுக்கு அடுத்தது வந்து இன்னொரு சிஸ்டர் வந்து ஒரு விஷயம் கேட்டிருந்தாங்க. சிவரஞ்சனி சிஸ்டர் வந்து என்ன கேட்டிருந்தாங்கன்னா, சட்கோண தீபம் ஏற்றிட்டு அந்த சட்கோண தீபம் வந்து தானாகவே வந்து மலை ஏறணுமா, இல்லை வந்து நம்ம வந்து மலை ஏற்றணுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. எப்போவுமே பொதுவாகவே நான் சொல்ல போகிற விஷயம் என்னென்னா, ஒரு வீட்டில் நம்ம ஒரு தீபம் ஏற்றுறோம் அப்படின்னா அது வந்து ஒரு மணி நேரம் வரைக்கும் தாராளமாக வந்து இருந்துகிட்டே இருக்கலாம். அதுக்கப்புறமா வந்து நம்மளா மலை ஏற்றுறது அப்படின்றது வந்து நல்லது. ஒரு சிலர் வீட்டில் வந்து இந்த அணையா தீபம் வச்சுருப்பாங்க. அவங்களுடைய வழக்கப்படி அது வந்து அப்படியே கண்டினியூவாக இருந்துகிட்டே இருக்கும். அது மாதிரி இருக்கலாம். இப்போ நம்ம பொதுவாக நம்ம வீடுங்களில் பூஜை பண்ணுறோம் அப்படின்போது விளக்கேற்றும்போது 1 மணி நேரம் வந்து எரியறது அப்படின்றதே போதுமானது அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அதனால் வந்து சட்கோண தீபம் கூட 1 மணி நேரம் வரைக்கும் நீங்கள் ஏற்றிட்டு அதுக்கப்புறமா வந்து நீங்களாகவே மலை ஏற்றிடுங்க. கண்டிப்பாக இந்த பதிவில் வந்து உங்கள் எல்லாருக்கும் பயன்படக்கூடிய விஷயங்கள சொல்லியிருப்பேன் அப்படின்னு நினைக்கிறேன். நம்மளோட சேனலை பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய அடுத்த வீடியோவுடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.